ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. காத்திருந்து ஏமாந்து போவது, அதுக்கு கரெக்டான உவமை வந்து எது அப்படின்னா வந்து இலவு காத்த கிளி போல. ஸோ இலவு காத்த கிளி போல அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காத்திருந்து ஏமாந்து போகிறது, அதுதான் அதுக்கான பொருள். அடுத்து பாருங்க, தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. வேர் சொல் அப்படின்னா வந்து தீண்டு, அதுதான் கரெக்டு. தீண்டிற்று அப்படிங்கிறதுக்கு வந்து வேர் சொல் வந்து தீண்டு. அடுத்து பாருங்க, 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வந்து எது அப்படின்னா வந்து வெண்பா, அதுதான் சொல்றாங்க. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ம ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா. வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து கட்செவி அஞ்சல் அப்படின்னா. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ம ராஜேந்திரன் கட்செவி அஞ்சல் என மொழிபெயர்த்துள்ளார். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கட்செவி அஞ்சல். அடுத்து பாருங்கள், ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 11. அதில் மெய் எழுத்துக்கள் வந்து 10, ஆயுத எழுத்து 1, ரெண்டுமே சேர்த்து தான் வந்து 11 எழுத்துக்கள் வந்து வரும்பாங்க. ஸோ ஒற்றலையில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னா வந்து 11 கரெக்டு. அதில் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னா வந்து 10 தான் வரும். ஆன்சரில் வந்து தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து நம்ம வந்து 11 சொல்லலாம். அதில் ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 10ன்னு சொல்லுவாங்க. ஆயுத எழுத்தோட எண்ணிக்கை வந்து 1ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் தான் வந்து 11 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து பி ஆப்ஷன் தான் வரணும். ஏன்னா ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படிங்கையில் வந்து 10 அப்படி தான் வரணும். இது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். ஸோ வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்யணும். முதலான, முதலிய, ஆகிய, போன்ற அப்படின்னு வருதில்ல, அதில் இந்த இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும், அதுதான் வந்து கரெக்டான சரியான விடை அப்படிங்கிறாங்க. கூம்பு என்பது வந்து வடிவ பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க. கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. கூம்பு என்பது வந்து வடிவ பெயர் ஆகும். ஆற்றுவார், அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஆற்றுவார் அப்படின்னா வந்து ஆர். ஸோ வந்து குரில் ஒற்று, நெடில் ஒற்று, குரில் நெடில் ஒற்று, குரில் அப்படின்னா குரில் நெடில் ஒற்று அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆர் அப்படிங்கிறது வந்து நெடில் ஒற்று வருது. அடுத்து ரூ வாயிருன்னா ரூங்கிறது குரில், வாங்கிறது வந்து நெடில். ஸோ குரில் ஒற்று வரலாம், குரில் நெடில் ஒற்று வந்து வரலாம். ஆனால் வந்து நெடில் குரில் ஒற்றுங்கிறது வரக்கூடாது. ஸோ ஆறுங்கிறது வந்து நெடில் ஒற்று, ரூ வா இர் அப்படிங்கிறது வந்து குரில் நெடில் ஒற்று. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்னென்னா பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனு. நெடில் ஒற்று வந்திருக்கு, குரில் நெடில் ஒற்று வந்திருக்கு. நம்ம எப்பவுமே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா குரில் ஒற்று, நெடில் ஒற்று அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து வந்தோன்னா குரில் ஒற்று, குரில் நெடில் ஒற்று அப்படி தான் வரும். நமக்கு வந்து நெடில் குரில் ஒற்றுங்கிறது வராது, அதை நல்லா பார்த்துங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா கு சு டு து பு ரு, அந்த இதில் தான் வந்து நமக்கு வந்து குசுடு துபுரில் தான் முடியணும். அப்படி முடிகிற சொற்கள் தான் வந்து குற்றியலுகர சொற்கள் அப்படிம்பாங்க. அதுலேயுமே வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன நெடில் அல்லாமல் குசுடு துபுரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அது கூட வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா மாசு அப்படின்னா வந்து அது வந்து குற்றியலுகரம். இதே மசு, பசு அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா அது வந்து நெடில் அல்லாமல் ஒரு குற்றியலுகரம் வருது பார்த்தீங்களா. ஸோ குறியில் அடுத்து ஒரு குசுடு துபுரில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து குற்றியலுகரம் வராது, முற்றியலுகரம் வந்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன
இன் கூட்டல் உ நு. ஸோ உகரம் வந்திருக்கு. அது வந்து என்ன வல்லினம் அல்லாத உகரம். ஸோ குசுடுதுபுரில் வராத உகரம் வந்திருக்கிறதுனால இது வந்து குற்றியல் உகரம் வந்து கிடையாது. ஸோ குசுடுதுபுரில் முடியும் போது நெடில் அல்லாமல் குறிலோட ஒரு குசுடுதுபுர் வந்திருந்தாலும் அது வந்து என்னென்னா குற்றியல் உகரம் கிடையாது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பசுங்கிறது வந்து எடுத்துக்காட்டு. குற்றியலுகரம் அல்லாத சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. இதே பாசு. ஸோ நெடில அடுத்து ஒரு குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா வந்து நெடில அடுத்து குசுடுதுபுரம் வந்துருந்துச்சுன்னா அது குற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துன்னா நம்ம அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. எது முற்றியலுகரம், எது குற்றியலுகரம். குற்றியலுகரம் அப்படின்னா வந்து குசுடுதுபுரில் வந்து முடிஞ்ச அது வந்து குற்றியலுகரம். அதுலேயும் நமக்கு வந்து என்ன நெடில் இல்லாமல் ஒரு குசுடுதுபுர் வருது. பசு எடுத்துக்குங்க. அந்த பசு அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு குறில் எடுத்து குறியில அடுத்து ஒரு குசுடுதுபுர் வந்திருந்தாலும் அது வந்து குற்றியலுகர சொல் அல்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள் ஒன்றில் இன் கூட்டல் உ. இது வந்து உகரமாக இருக்குது. ஆனால் வல்லினம் அல்லாத உகரமாக இருக்கிறதுனால இது வந்து குற்றியலுகரம் அல்ல. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா அவங்க வந்து குற்றியலுகரம் அல்லாத சொல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சி தான் ஆன்சர். பொருள்களோட வகைகள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 8 வகைப்படும் பொருள்கள். அன்னபூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வந்து க சச்சிதானந்தன் அப்படிங்கிறாங்க. அன்னபூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் க சச்சிதானந்தன். தமிழ் இயக்கம் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். சீட்டுக்கவி வந்து பாரதியார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஸோ பிள்ளைத்தமிழே முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வரும். அது வந்து குமரகுருபரர் அவர்களுடையது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னாலும் அது வந்து குமரகுருபரர் அவர்களுடையது. இதில் வந்து சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மட்டும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணினா தோளாமொழி தேவர். தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாரதியார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி வந்து தோளாமொழி தேவர். அடுத்து பாருங்க பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிழார். ராமாயணம் கம்ப. சீரா புராணம் உமரு புலவர். சீவக சிந்தாமணி திருதக்க தேவர். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கேள்வி தான் பார்த்துங்க. பெரிய புராணம்னா சேக்கிழார், ராமாயணம் கம்ப, சீரா புராணம் உமரு புலவர், சீவக சிந்தாமணி வந்து திருதக்க தேவர். வீரகாவியம் வந்து முடியரசன். இயேசு காவியம் வந்து கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து காமராசன். வீரகாவியம் வந்து முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படின்னா வந்து காமராஜன். அடுத்து பாருங்க எச்.ஏ. கிருட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. மாணிக்க வாசகத்தேவர். எச்.ஏ. கிருட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் என்னன்னா மாணிக்க வாசக தேவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹெச்.ஏ. கிருட்டின பிள்ளை வந்தோட நூல் வந்து என்ன ரட்சணிய யாத்ரீகம். ஸோ எச்.ஏ. கிருட்டின பிள்ளை என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவ கம்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரட்சணிய யாத்ரீகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. ஸோ எச்.ஏ. கிருட்டின பிள்ளைக்கு வந்து இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பெயர் மாணிக்க வாசகத்தேவர். சூடாமணி நிகண்டு இதோட ஆசிரியர் யாருன்னா வீரமண்டல புருடர் அப்படிங்கிறாங்க. சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமண்டல புருடர். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இந்த கூற்று யாருடையது? பேராசிரியர் அகத்தியலிங்கம் அவர்களுடையதான் இது. மொழிகளின் காட்சி சாலை என்றவர் யார் அப்படின்னா வந்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் பேராசிரியர் அகத்தியலிங்கம். இதை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூதுரை அப்படின்னா வந்து ஔவையார். வெற்றி வேர்க்கை வந்து அதிவீரராம பாண்டியர். நன்னெறி முனைப்பாடியார். அறநெறி சாரம் வந்து சிவப்பிரகாசர். மூதுரைனா ஔவையார். வெற்றி வேர்க்கைனா அதிவீரராம பாண்டியர். நன்னெறி முனைப்பாடியார். அறநெறி சாரம் அப்படின்னா வந்து சிவப்பிரகாசர். சாரி ராங்க சொல்லிட்டேன். நன்னெறி அப்படின்னா வந்து முனைப்பாடியார் வருவாங்க. அறநெறிச்சாரம் கரெக்டாக தான் சொல்லியிருந்திருக்கேன். மூதுரை அப்படின்னா ஔவையார். வெற்றி வேர்க்கை அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். நன்னெறி அப்படின்னா சிவப்பிரகாசர். அறநெறி சாரம் அப்படின்னா வந்து முனைப்பாடியார்.
மத்த விலாசம் என்னும் நாடக நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னாங்க. மத்த விலாசம் அப்படின்னா அது ஒரு நாடக நூல். அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் அதன் ஆசிரியர். மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். பாரதிதாசன் நூல்களுள் பொருந்தாத நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு எல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்களுடைய தான். கல்லோ காவியமோ இது வந்து இந்த புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வரதராஜனார் அவர்களுடையது. கல்லோ காவியமோ இதன் புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வரதராஜனார். மேபி இதை பொறுத்துகளில் வைக்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, பாரதிதாசன் நூல்களில் வந்து பொருந்தாதது எது அப்படிங்கிறாங்க. இது கல்லோ காவியமோ தான். ஏன்னா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வரதராஜனார். ஈன்ற புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா வந்து புறநானூறு. ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை எது அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ சங்க இலக்கியங்கள்னாவே 8 தொகையும் 10 பாட்டும் தான். 8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார் அப்படின்னா வந்து 2ஆம் ராஜராஜன் அப்படின்னாங்க. ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார் அப்படின்னா வந்து 2ஆம் ராஜராஜன். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஸ் என்பன வலசை போதல் என்ப. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை வந்து வலசை போதல் வந்து என்பர். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் வந்து உள்ளன அப்படின்னா வந்து 97 வெண்பாக்கள் வந்து உள்ளன. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா 97. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து இப்போ சிறுபஞ்ச மூலம். இதன் ஆசிரியர் வந்து காரியாசன். இதில் வந்து 5 மூலிகை வேர்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டங்கத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மேபி இந்த பொறுத்துக கிடையாது, பொருந்தாததில் வந்து இந்த மூலிகை வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு புதுசாக ஒன்று இது பண்ணி இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வேர்கள், அந்த மூலிகைக்கான வேர்கள் வந்து எந்தெந்த வேர்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, அதுதான் வந்து இந்த சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்பட்ட மூலிகை வேர்கள். ஸோ அது எந்தெந்த வேர்கள்னு பார்த்துக்குங்க. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா 97. நவ்வி என்பதன் பொருள் வந்து என்ன, மான். நவ்வி என்னும் சொல்லின் பொருள் மான். தமிழில் காணும் முதல் சித்தர் அப்படின்னா வந்து திருமூலர். ஸோ இதே கேள்வியை அப்படியே மாற்றி கேட்டிருந்தாங்க. ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற மாதிரி 2022 தான் இங்கே லாஸ்ட் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். ஸோ இது வந்து 2017 கொஸ்டின் பேப்பர். இது 2017 தெரியல, ஏன்னா கேட்குறத ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாம்பிளாக தான் சொல்கிறோம். ஸோ கேள்விகள் வந்து ஒன்றே ஒன்று தான், அது கேட்குற விதம் தான் மாறுதே தவிர கேள்விகள் வந்து அதே தான் அமையுது. ஸோ வந்து நல்லா படிங்க. தமிழில் வந்து 100 out of 100 வாங்குங்க. அப்படின்னா தான் நம்ம ஒரு 98ஆவது வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழை பொறுத்து தமிழும் நீங்கள் சம்ஸ் கணக்குங்கள்லையும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தமிழ் இது தான் கேட்பாங்கன்னு தெரியும். சம்ஸையும் பொறுத்தவரை நம்ம 25க்கு வந்து 23 சம்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கலாம். ஏன்னா ஜிகே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. இதில் நீங்கள் நல்ல அதிகமான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈவன் ஜிகேயில் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டீங்க ரொம்ப, ஏன்னா இது ரெண்டும் நல்லா பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜிகே நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது வந்து இந்த 2 டாபிக்ஸ் தான். ஒன்று நீங்கள் சம்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், அடுத்து தமிழ்லையும் நீங்கள் வந்து 98 தமிழில் நீங்கள் 98 எடுக்கணும் 100க்கு. சம்ஸில் வந்து 25 கொடுத்துருக்காங்கன்னா 25 நீங்கள் எடுக்கணும். அதில் 23வது 23 சம்ஸாவது நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் பண்ணுறவங்க ஜிகே கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிற உங்களுக்கு எதிர்பார்த்த போஸ்டிங் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளை குரூப் 4 பொறுத்தவரை மார்க் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதில் நல்ல மார்க் வாங்கி நல்ல போஸ்டிங் ஸ்டார்டிங்லேயே வர போஸ்டிங் நம்ம எடுக்கலாம். நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கையில் வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு நிறையா இருக்கும். நம்ம சொந்த ஊர்லேயும் எடுக்கலாம். நமக்கு தேவையான போஸ்டிங்ஸு நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து நமக்கு எது பின்னாடி கொடுக்குறாங்க அதுதான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிக்கிறவங்க வந்து டாப் மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்லேயும் கவனம் செலுத்தினா
சம்ஸையும் நல்லா கவனம் செலுத்துங்க. இந்த 1 மந்த்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா தமிழும் சம்ஸும் விடாமல் பாருங்கள். அதில் வந்தோன்னா ஜிகே வந்து பேரலாக பார்த்துக்கிட்டே போங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜிகே விட நீங்கள் தமிழும் சம்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் சம்ஸ் யார் பார்த்தீங்கன்னாலும் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜிகே நல்லா தரவாக இருப்பாங்க, தமிழ்லையும் தரவாக இருப்பாங்க. ஆனால் யார் வந்து சம்ஸை லாஸ்ட்டு பார்க்குறாங்களோ அதில் தெளிவு இல்லைங்கிற பயத்திலேயே இதிலெல்லாம் விட்டுருவீங்க. அதனால் வந்து யாராவது கணக்கு பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா சம்ஸையும் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்மாவது போட்டு நீங்கள் ரிவிஷன் அடிங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு சம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 சம் போட்டு பாருங்கள். சம்ஸ்லேயும் தமிழ்லேயும் ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கணுங்க. ஏன்னா இது ஒரு 100, அது ஒரு 125 அப்படிங்கையில் இதுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு 123 இல்லைனா 122வாவது எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கி நல்ல போஸ்டிங், நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்டிங்க்கு வந்து போகலாம். இந்த 1 மந்த்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த புக்கை விட்டுட்டு எங்கெங்கேயோலாம் போய் படிக்காதீங்க. புக்குக்குள்ளேயே படிங்க. அதுலேயும் வந்துன்னா தமிழ்லையும் கணக்குலையும் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இது வந்து என்னென்னா இதே கேட்ட கேள்வி தான் இப்போ 2022லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்க தமிழுங்கிறது வந்து இதை விட்டு வெளில போகவே இல்லை. ஆனால் அவங்க கேட்குற விதம் தான் மாறுதே தவிர அதே டாப்பிக்கு அதே கண்டென்ட்டு அதே தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் வந்து மார்க்கை விட்டுறாதீங்க. கொஸ்டின் வாங்க. தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். ஸோ திருமூலர் என்ன சொல்லுவாங்க? ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலரோட நூல் தான் வந்து திருமந்திரம். ஸோ திருமுறையில் வந்து 10ஆம் திருமுறையாக வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் திருமூலரை பற்றி. ஸோ இப்போ கேள்வி என்ன? தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படின்னா திருமூலர். அடுத்து பொறுத்துக பாருங்கள். வண்டு அப்படின்னா வந்து முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அழப்பும். இதை வந்து வெறும் ஒரு லைனில் கூட ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கேட்கலாம், பொறுத்துகவும் கேட்கலாம். பொறுத்துகவை கேட்டால் சேஃபு, ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் இந்த மரபு பிழை உள்ளதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. வண்டு அப்படின்னா வந்து முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு வந்து அழப்பும். அடுத்து பாருங்கள். தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை யார் அப்படின்னு வந்து தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 30. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை வந்து 30. சிலப்பதிகாரத்துலையுமே வந்து காதைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 30 தான். ஸோ இதில் பெரும்பிரிவுனா காண்டம்பாங்க, உட்பிரிவுனா வந்து காதை அப்படிம்பாங்க. ஸோ சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை அப்படிம்பாங்க. இது சமய காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம் எல்லாம் மணிமேகலை வந்து சொல்லுவாங்க. ஸோ மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 30. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்கிறாங்க. ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வந்து யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம்லாம் ஐஞ்சிறு காப்பியங்கள். இதில் வளையாபதி மட்டும்தான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களே வளையாபதிக்கு மட்டும்தான் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இது வந்து இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நக்கீரனார். ஸோ நக்கீரரோட இதுதான் செல்வத்து பயனை ஈதல். மதுரை கணக்காயனார் மகனார் தான் நக்கீரனார் அப்படிம்பாங்க. இது வந்து செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. இதோட வரிகள் யாருடையதுன்னா நக்கீரனாரோட வரிகள். தேவார மூவர் எனப்படுவோர் யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஸோ திருநாவுக்கரசர் தான் அப்பர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அப்பர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர், மருணக்கியார் இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசரின் வந்து வேறு பெயர்கள். ஸோ தேவார மூவர் எனப்படுவோர் யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இதே வந்து வேறு விதமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா சைவ சமய குறவர்கள் நால்வர் யார் அப்படிங்கையில் அதில் மாணிக்க வாசகரும் ஆட் ஆவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சைவ சமய குறவர்கள் நால்வர் வந்து யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அவங்களும் வருவாங்க. 4 பேராக வருவாங்க சைவ சமய குறவர்கள் அப்படிங்கையில். இதே வந்தோன்னா தேவார மூவர் அப்படிங்கிறதுனால ஏன்னா இவங்களோட பாடல்களை தான் வந்து தேவாரமாக தொகுக்கப்பட்டிருக்கும். யார்? சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரோட பாடல்கள் தான் தேவார பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தேவார மூவர் அப்படிங்கிற சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர்.
ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படிங்கிறாங்க. பின்வாங்கி நிற்கும் வந்து ஆடு, அதுதான் வந்து ஊக்கமுடையான் ஒடுக்கம். ஸோ அந்த குறளோட பொருள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து நம்ம குறளோட பொருள் தான் கொடுத்துருக்காங்க. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி தான் வந்து ஞானத்தின் மானப்பெரிது. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்த வந்து பலபட்டடை சொக்கநாதர் அப்படின்னு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலபட்டடை சொக்கநாதர். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் வகை பாவகை எது அப்படின்னா வந்து கலிவெண்பா அப்படிங்கிறாங்க. இது வந்து 2019க்கான கொஸ்டின் பேப்பரு. நான் 2017 சொன்னேன், இது வந்து 2019 கேட்டிருக்காங்க. அடுத்து 2022லேயும் அதே கேள்விகளே ரிப்பீட்டடாக வருது பார்த்துங்க. அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதில் 50 கொஸ்டினாவது நம்ம வரப்போகிற எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க. புக்கோட கண்டென்ட்டை வந்து பேரலாக ரிவிஷனும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலேருந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழை பொறுத்தவரை நல்லா கவனம் செலுத்தணும்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு அப்படியே புக் கண்டென்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை வந்து எது அப்படின்னா வந்து கலிவெண்பா அப்படிங்கிறாங்க. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக அப்படிங்கிறாங்க. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். நீங்கள் அந்த ACDயோட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்கன்னாவே அது தெரிஞ்சிடும். பிறமொழி சொற்களை நீக்கிய தூய தமிழில் எது இருக்குது அதை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். பருப்பு உள்ளதா, இது வந்து எவ்வகை வினா. நம்ம வந்து கடையில் போய் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம்னா பருப்பு வாங்குறதுக்காக தானே கேட்குறோம். ஸோ அதனால தான் இது வந்து குழல் வினா. ஸோ நம்ம வந்து யாருக்காக கொடுக்கறதுக்காக கேட்குறோம் அப்படின்னா வந்து அது கொடை வினா அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம வந்து பருப்பு இருக்கா உள்ளதா அப்படின்னா வணிகரிடம் வந்து கேட்குறோம் அப்படின்னா அது நம்ம அந்த பருப்பை வாங்குறதுக்காக கேட்குறோம். ஸோ அதனால் குழல் வினா. ஸோ அர்த்தம் என்னங்கிறத பார்த்துங்க. பருப்பு உள்ளதா, இது எவ்வகை வினா அப்படின்னா வந்து குழல் வினா. அகர வரிசைப்படி எழுதுக. ப பா அந்த சீரீஸ் பட்டு பாட்டு பையன் பௌவம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு அப்படின்னா வந்து மன பேரின்பமும் கவலையும் வாட்டும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும் அப்படின்னு. தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன்தான் வந்து தீவினை அப்படிங்கிறாங்க. நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. ஸோ வந்து வினைப்பயன் விளையுங்காலை உயிர்கட்கு அப்படின்னா மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தேவ பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களோட பயன் அப்படிங்கிறாங்க. நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. வருவாயாகிய சின்னால் வாழாளாதல், இது வந்து நற்றிணை பாடல் அப்படிங்கிறாங்க. இந்த நற்றிணை பாடலில் அந்த சின்னாள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சில நாளை தான் வந்து சின்னாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நற்றினைனா 8 தொகை நூல்கள் ஒன்று தான் வந்து நற்றிணை. இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாதும்பாங்க. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி, அதுதான் தொகுப்பித்தவர் நற்றிணை. ஸோ நான் 8 தொகையில் வந்து முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து நற்றிணை. ஸோ வருவையாகிய சின்னாள் வாழாளாதல், இந்த நற்றிணையை பாடலில் சின்னாள் என்பது வந்து சில நாள். உரிப்பொருள் திணையுடன் உரிப்பொருளை பொறுத்துக அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி அப்படின்னா வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் அப்படின்னா வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தம். குறிஞ்சினா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஐ அப்படின்னா வந்து தலைவன், அதுதான் அடிக்கடி கேட்பாங்க. ஐனா தலைவன், கோனா அரசன், இது 2 தான் அடிக்கடி கேட்குறது. ஐ என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னென்னா தலைவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னா ச சி பாருங்க, இது அகர வரிசையில் 2 கேள்விகள் வந்துருச்சு. சங்கு சீப்பு சைதை சொல். காய் ஹனி, இது வந்து அமைந்துள்ள தொகைநிலை தொடர் வந்து எது அப்படின்னா வந்து
காயும் கனியும் அதில் வந்து வந்து என்ன மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து உண்மை தொகை. இதே காயும் கனியும்னு வெளிப்படையாக வந்திருந்துச்சுன்னா அது எண்ணுமை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர் வந்து எது அப்படின்னா வந்து உண்மை தொகை. ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, இந்த உண்மை தொகையிலேருந்து உம்ங்கிறது எந்தெந்த இடங்களில் வரும், முதல்ல வருமா, இடையில் வருமா, கடையில் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து எந்தெந்த இடங்களில் மறைந்து வரும் அப்படின்னா வந்து இடையிலையும் கடையிலையும் தான் மறைந்து வரும். ஏன்னா காயும் கனியும், ஸோ அந்த இடையில வருது, லாஸ்ட்லையும் வந்து வந்து மறைந்து வருது. ஒரு இடம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உண்மை தொகையில் வந்துன்னா எந்தெந்த இடங்களில் வந்து மறைந்து வருது, முதல் இடை கடை அப்படில வந்து இடையிலையும் கடையிலையும் மறைந்து வர்றது. நமக்கு ஆன்சர் வந்து அதுதான் கரெக்டு. ஸோ கேள்விகள் வந்து அப்படியும் பார்த்துக்குங்க, ஏன்னா அது மாதிரியும் கேட்குறாங்க. நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எப்படின்னா, நாற்கரணத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4 கூட்டல் கரணம் தான் நாற்கரணம். நாற்கரணம் எப்படி பிரிக்கிறாங்க, 4 கூட்டல் கரணம். அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளம் வருவும். இந்த தொடரில் அடிகோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வந்து எது அப்படின்னா வந்து அந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால வந்து இது வந்து எதுகை தொடர். இதே வந்து என்னென்னா முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து மோனை தொடைன்னு வந்து வந்திருக்கும். ஸோ வந்து இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால எதுகை. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் வந்து கேட்பது. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆசிரியருக்கு வந்து தெரியும். ஸோ ஆசிரியர் வந்து ஒரு தெரிஞ்ச வினாவை மாணவன்கிட்ட கேட்கும்போது அது வந்து அறிவினா. இதே மாணவன் ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான், அவனுக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான். ஸோ வந்து அது வந்து அறியாவினா. அறிவினானா என்ன, அறியாவினானா என்னன்னு பார்த்துக்குங்க. அறிவினா அப்படின்னா வந்து ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. அறியாவினா அப்படின்னா மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அறியாவினா. நமக்கு என்ன கேள்வி, திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது வந்து அறிவினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.